தலைவர் என்ன இங்கே படுத்திருக்கீங்க? என்ன காரணம் சொல்லுங்கள் தலைவரே. சவுட்டியப்பு கோயில் பின்னாடி சம்சாக்காரன் இருக்கால, என் காலை உடைச்சிட்டான். அவனை விட இங்கே நம்ம கூட்டத்தில் கூட்டு போய் அவனை கடிக்காமல் விடக்கூடாது. இன்னைக்கு அவன் கடிச்சு ஆகணும். அவனை விடாதீங்க, எல்லாரும் போங்க. எல்லாரும் வாங்க, சம்சாக்காரனை கடிக்கணும். நம்ம தலைவரை சைக்கிளை விட்டு ஏற்றிட்டான். ஓடியாங்க எல்லாரும், ஓடியாங்க 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 ஓடியாங்க. நண்பா எங்கடா இருக்க? நான் ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன்டா. ஆமாடா, ஒரு நாயை சைக்கிளை விட்டு ஏற்றிட்டேன். இப்போ அந்த நாய்கள்லாம் என் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கு. என்னை கடிக்காமல் விடக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்குடா. சீக்கிரம் வாடா, என்னை காப்பாற்றுறா. அந்த நாய் இருக்குடா அவ்வளோ நாய் இருக்குடா. டேய் ஓடியாடா டேய் தயவு செய்து என்னை காப்பாற்றுறா. டேய் சம்சாச்சாக்கர் வீடு இந்த சட்டுக்குள்ளே தான் இருக்கு. விடக்கூடாது, இன்னைக்கு அவனை விடவே கூடாது. நான் கடிக்காம இல்லை. என்னடா ஒரு நல்ல ஐடியா சொல்லுடா. என்னை கடிக்காமல் ஓடாதடா ப்ளீஸ். அப்போ மாடி வெளியே போ, அங்கேருந்து தப்பிச்சுக்கோ. மாடியை தாண்டி ஓடு. அது வேறு வழி இல்லை, ஓடு சீக்கிரம் ஓடு. சரிடா, மாடி வெளியே போகிறேன்டா நான். ஆமாடா, மாடி வெளியே ஓடு. நண்பர்களே, மாடி மேலே ஏறிட்டா. ஓடுங்க. அவனை மாடியில் வச்சு கடிப்பாங்க. அவனை விடக்கூடாது. நீங்கள் அவனை கடிச்சே தீர்வோம். ஆஹா, விடவே கூடாது. அவனை மாடிக்கு வாங்க, அவனை கடிக்க. அவனை வாங்க சீக்கிரம் வாங்க. கறி எடுக்கணும். அவன் கறி நாய் கடிச்சிருச்சு. சின்ன வயசில் உங்களுக்கு சின்ன வயசில் மணின்னு கூப்பிட்டு பிஸ்கட் போட்டுவேன். நல்ல பிஸ்கட்டு சாப்பிட்டுட்டு இப்போ 20 வருஷம் அடிக்க வேண்டிய மணியை 20 செகண்டில் தூரோடு எடுத்துட்டீங்களே. நான் என்ன பண்ணுவேன்? அழுகையாக இருக்குது. இப்போ அந்த நாய்க்கு என்ன நிலைமையோ, என் மணியை கடிச்ச நாய்க்கு பாவம். அந்த நாய் நிலைமையை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது எனக்கு. தலைவரே, மணியை கடிச்ச நாய் செத்து போச்சு. வாங்க எல்லாரும். நாய் செத்து போச்சு. மணியை கடிச்ச நாய்க்கு விஷவாயு தாக்கி செத்து போச்சு. அந்த மணிலேருந்து விஷவாயு தாக்கிட்ட நாய் செத்து போச்சு தலைவர்.